Right. So as we are accelerating into the dense atmospheres of Earth with velocities almost 3 times, 4 times that of sound, the air in front of the vehicle rapidly gets compressed, and just outside the vehicle surface will have extremely high temperatures, which then get convected into the vehicle surface. விக்ரம்-1 விண்கலம் விண்ணில் பாய்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்த் வணக்கம். இந்தியாவினுடைய தனியார் விண்வெளித்துறை ஒரு புதிய மைல்கல்லை எட்ட தயாராக இருக்கின்றது. இன்னும் சில வினாடிகளில் அந்த ராக்கெட் ஏவப்பட இருக்கின்றதை நாம் நேரலையில் பார்க்க இருக்கின்றோம். ஹைதராபாத்தை சேர்ந்த விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் இது முழுமையாக தாங்களே வடிவமைத்திருக்கூடிய இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே இதே நிறுவனம் விக்ரம்-S என்ற ராக்கெட்டை லான்ச் செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட்டான விக்ரம்-1 தற்போது இன்னும் சில நொடிகளில் விண்ணில் ஏவப்பட இருக்கின்றது. இந்த முயற்சி வெற்றிகரமாக நிறைவேறினால் இந்திய மண்ணிலிருந்து ஆர்பிட்டல் வகை ராக்கெட் ஏவிய முதல் தனியார் நிறுவனம் என்ற பெருமையை ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது வெற்றியடைய போகின்றது என்று நாம் ஒரு பெருமையோடு கூறிக்கொள்ளலாம். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு விக்ரம்-S என்ற இந்தியாவுடைய முதல் தனியார் சப் ஆர்பிட்டல் ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. அதற்கு பிறகு அந்த ராக்கெட் சுமார் 89.5 கிலோமீட்டர் உயரம் வரை சென்று சாதனை படைத்தது. 2022இல் ஏவப்பட்ட விக்ரம்-S என்ற ராக்கெட் அது முதல் தனியார் சப் ஆர்பிட்டல் ராக்கெட் என்று சொல்லப்படுகிறது. அதன் வெற்றியை தொடர்ந்து தற்போது ஆர்பிட்டல் வகை ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அடுத்த முக்கிய கட்டத்தை நோக்கி நிறுவனம் முன்னேறி இருப்பதும் இதன் விளைவாக உருவானது விக்ரம்-1 என்ற இந்த ராக்கெட்டும் நாம் பார்க்கலாம். அதுதான் இன்னும் சில நொடிகளில் விண்ணில் ஏவப்பட இருக்கின்றது. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என போற்றப்படக்கூடிய டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களுடைய நினைவாக பெயரிடப்பட்டிருக்கூடிய விக்ரம்-1 ராக்கெட் இன்னும் சில நிமிடங்களில் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள முதல் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. இந்த ஏவுதல் மிஷன் ஆகமன் என பெயரில் நடைபெறக்கூடிய நிகழ்வும் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விக்ரம்-1 ராக்கெட்டுடைய முக்கிய சிறப்பம்சம் என்பது அது முழுமையாக இலகுரக கார்பன் காம்போசிட் பொருளால் உருவாக்கப்பட்டிருப்பதால் அதனுடைய சிறப்பம்சங்களில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் ராக்கெட்டினுடைய எடையை கணிசமாக குறைத்து அதிக செயல்திறன் மற்றும் குறைந்த செலவில் ஏவுதலை மேற்கொள்ள உதவுகிறது என்றும் இந்த ராக்கெட்டை 3 திட எரிபொருள் நிலைகளை கொண்டிருக்கின்றது. இதில் சுற்றுப்பாதை திருத்தங்களுக்காக ஒரு திரவ எரிபொருள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதுதான் விக்ரம்-1 ராக்கெட் 350 கிலோ எடை இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் அல்லது ஆய்வு சாதனங்களை 450 கிலோமீட்டர் உயரம் கொண்ட குறைந்த பூமி சுற்றுப்பாதையில் அதாவது 60 டிகிரி சாய்வில் நிலை நிறுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கூடியதான் இந்த விக்ரம்-1 ராக்கெட். இந்த ஏவுதலில் தொழில்நுட்ப சோதனை பயனீடுகளாக 4 கருவிகளும் அதே போன்று பல்வேறு அம்சங்களுடன் இந்த ராக்கெட் ஏவப்படுகிறது. இந்தியா சார்பில் முதல் முறையாக விண்வெளிக்கு கலைப்பொருளை எடுத்துச் செல்லக்கூடிய ராக்கெட் என்ற பெருமையும் இது பெறுகிறது என்று சொல்லலாம். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் வெளியிட்ட தகவல் ஏற்கனவே விக்ரம்-1 ராக்கெட் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டு ஏவுதளத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது என்றும் இறுதிக்கட்ட வாகன சோதனைகள், தொலை அளவீட்டு அமைப்புகள், தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள் மற்றும் கண்காணிப்பு ரேடார் சோதனைகள் எல்லாமே வெற்றிகரமாக நிறைவு பெற்று அது தற்போது ஏவுதலுக்கு தயாராக இருக்கின்றது. 8 வருடங்களுக்கு முன்ன ஸ்டார்ட் அப் நிறுவனமாக தொடங்கப்பட்ட ஸ்கைரூட் நிறுவனம் தற்போது ஒரு முழு செயற்கைக்கோளையை வடிவமைத்திருப்பது என்பது மிகப்பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. அமெரிக்காவினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் போல வருங்காலத்தில் இந்தியாவுடைய ஸ்கைரூட் வளரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றதும் மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வு இன்னும் சில நொடிகளில் அந்த ஏவுதலுக்குரிய பணிகள் நடைபெற இருக்கின்றது, ஏவப்பட இருக்கின்றது. விஞ்ஞானிகள் தொடர்ந்து அதை கண்காணித்து வருகிறார்கள். அதனுடைய கவுண்டவுன் என்பதும் தொடங்கி இருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் அது ஏவப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவுடைய முதல் தனியார் ஆர்பிட்டல் விக்ரம்-1 விண்ணில் ஏவப்படக்கூடிய நிகழ்வு ஒரு சாதனை நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து ஏவப்படுகிறக்கூடிய அந்த நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தயாராகிவிட்டது. இன்னும் சில நொடிகளில் அது விண்ணில் சீரிப்பாய போக இருக்கின்றது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் விக்ரம்-1 ராக்கெட்டை தயாரித்திருக்கிறது. அந்த ராக்கெட் தான் இது. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தன்னுடைய ஆர்பிட்டல் ராக்கெட்டை முழுவதுமாக
இலகுரக கார்பனால் உருவாக்கியுள்ளதுதான் இதனுடைய சிறப்பம்சங்களில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய ஆர்பிட்டல் ராக்கெட்டை முழுவதுமாக இலகுரக கார்பனால் உருவாக்கி 3 திட எரிபொருள் நிலைகள் மற்றும் ஒரு திரவ சுற்றுப்பாதையை சரி செய்தல் தொகுதி ஆகியவற்றால் இயங்கக்கூடிய வகையில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் தனியார் ராக்கெட் என்ற பெருமையை பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து ஏவப்படக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்ரம் 1 ராக்கெட் வாயிலாக கிரஹா ஸ்பேஸ் அதே போன்று காஸ்மோசர்வ் மேற்கொண்டு டிகியூபிட் மற்றும் ஸ்கைரூட்டினுடைய ஆகிய தொழில்நுட்ப கருவிகளாம் விண்ணுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. இது தவிர பெங்களூருவை சேர்ந்த காஸ்மோஸ் டைமண்ட் என்னுடைய படைப்பான காஸ்மிக் ப்ளூம் போன்ற மைக்ரோ வகை தொழில்நுட்ப சாதனங்களும் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. இதோடு சேர்த்து இந்தியாவில் இருந்து ஏவப்படக்கூடிய முதல் தனியார் ராக்கெட் இது என்பதும், அதாவது ஆர்பிட்டல் ராக்கெட் என்று சொல்லலாம், முதல் ஆர்பிட்டல் ராக்கெட் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய விண்வெளி வரலாற்றில் புதிய மைல்கல்லாக உள்நாட்டு தனியார் நிறுவனத்தால் முழுமையாக வடிவமைக்கப்பட்ட ராக்கெட் இது என்றும் இதனுடைய பெருமைகள் ஒன்றாக பார்க்கலாம். ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட நேரத்தையும் தாண்டி 5 நிமிடம் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. 5 நிமிடங்கள் தாமதமாக இருப்பதாக, அந்த நேர அளவீட்டில் 5 நிமிடங்கள் தாமதமாக இருப்பதாக அங்கிருந்து நமக்கு அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.